சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜாங்கம் சொல்கிறாங்க சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாவித்திரிக்கு வந்து செம ஹாப்பி. சேது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிடுறாரு. ஐயோ நம்ம அப்பா இப்படி முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சாவித்திரி வந்து காலில் விழுந்து அண்ணன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேனே, நீ வந்து எதுவும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியோன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கையெழுத்து கும்பிடுறாங்க. ராஜாங்கம் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் வந்து வெளி உலகத்துக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், நம்ம வீட்டிலே சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா எனக்கு அது போதும், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் அவன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவள் இன்னும் இங்கே தாண்டா இருக்கா, அவளுக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, வீட்டில் இத்தனை லேடிஸ் இருக்கீங்கல்ல, நீங்கள் எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போயிடுறாரு. பாட்டி வந்து அலறாங்க. இன்னொரு பக்கம் சாவித்திரி எல்லாருமே ரூமில் இருக்காங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியில் இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி, மதனி நீங்கள் தான் என் கூட இருந்து நல்ல மாதிரி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. தாமரையும் அவங்க அம்மாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா நம்ம நினச்சது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கருப்பும் சேதும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி இந்த தாமரையை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு இன்னும் அது டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே கருப்பு சொல்கிறாரு, உங்கள் அத்தை தான் ராஜாங்க ஐயாவை மிரட்டுறாங்களே, மாதிரி என்ன பண்ண முடியும், கேஸ் கொடுத்தா என்ன ஆகுண்டா அப்படின்னு சொல்லி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.